உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் இலங்கையினுடைய சுதந்திர தின நாள் குறித்து பேச இருக்கிறோம். இலங்கை 1948 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. அந்த சுதந்திர நாளை இலங்கை அரசு ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறது. ஆனால் அந்த சுதந்திரம் தமிழர்களுக்கு இருக்கிறதா என்ற கேள்வியை இந்த ஆண்டு யாழ் பல்கலைக்கழக மாணவ ஒன்றிய பிரதிநிதிகள் கேட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த 2026 பிப்ரவரி 4ஆம் நாளை கரி நாள், அதாவது இருண்ட நாள் என்று, கருப்பு தினம் என்று அறிவித்திருக்கிறது யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். அதை ஒட்டி இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டம் ஊரணி பகுதியில் அமர்ந்திருக்கிற பரியோவான் ஆலய மண்டபத்தில் ஒரு கலந்துரையாடலை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அந்த நிகழ்வில் தென்கைலை ஆதீனத்தினுடைய முதல்வர் தவ திரு அகத்திய அடிகளார் அவர்களும் எல்லாம் வல்ல மரபலுடைய திருப்பாத கமலங்களை வணங்கி கொண்டு ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தின நாள் பிப்ரவரி 4ஆம் தேதி வருகின்றது. அந்த சுதந்திர தின நாளை ஒரு கரிநாளாக கொண்டாடுவது என்று எங்களுடைய பல்கலைக்கழக மாணவ சமூகம் தன்னை முன்னிறுத்தி அந்த கரிநாளை கொண்டாடுகின்ற ஏற்பாடுகளை செய்து வருகின்றது. இதற்கு நாங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். அவர்களுடைய அறவழியிலான எந்த ஒரு செயற்பாட்டுக்கும் நாங்கள் ஆதரவு வழங்க வேண்டும். அந்த வகையிலே இம்முறையும் எங்களுடைய இந்த மாணவர்களுக்கு அவர்களுடைய தூய்மையான செயற்பாட்டிற்கு எங்களுடைய ஆதரவினை தொடர்ந்து வழங்குகின்றோம். நாங்கள் மட்டுமல்ல, ஏனைய மதம் சார்ந்த மக்கள், புலம்பெயர் மக்கள் எல்லோருமே அவர்களுடைய இந்த செயற்பாட்டுக்கு ஒத்துழைத்து தங்களுடைய பூரண ஆதரவினை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் மரியாதைக்குரிய நோயல் இமானுவேல் அவர்களும் இதில் கலந்து கொண்டு அந்த கலந்துரையாடலை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இலங்கை நாடு சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்காக ஆயத்தம் செய்கின்ற இந்த வேளையிலே தமிழ் மக்களுடைய தேவைகளுக்காகவும் உரிமைகளுக்காகவும் குரல் கொடுக்கும் முகமாக, அரசாங்கத்தை வலியுறுத்தும் முகமாக யாழ் பல்கலைக்கழக மாணவரிடம் சிவில் சமூக அமைப்புகளும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் அமைப்பும் ஒன்றாக இணைந்து இந்த சுதந்திர தின நாளை கரி நாளாக, எதிர்க்கின்ற நாளாக, ஒரு போராட்டத்தின் நாளாக நினைவு கூறுகின்றார்கள். எனவே மட்டக்களப்பிலும் கிளிநொச்சியிலும் 2 மாகாணங்களையும் இணைத்ததாக இந்த போராட்டம் நடைபெற இருக்கின்றது. தமிழ் மக்களாக நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுப்பதற்கு நான் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றேன். எனவே இவற்றை வலியுறுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற இந்த போராட்டம் வெற்றியளிக்க நான் வாழ்த்துகின்றேன். என்னுடைய ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவினர்களின் சங்கத்தின் தலைவி அக்கா அமல்ராஜ் அமலநாயகி அவர்கள் அந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருக்கிறார். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவியும் வடக்கு கிழக்கு உபதலைவியுமாக இருக்கிறேன். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு இலங்கை அரசாங்கத்தால் பிரகடனப்படுத்தப்படுவது ஒரு சுதந்திர நாள் என்று சொல்லி, நான் தமிழர்களாகிய எங்களுக்கு அன்றைய தினம் ஒரு கரி நாளாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ ஆட்சிகள் மாறி வந்தாலும் இந்த 16 வருடம் எனது கணவரை கூட நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் போராட்டம் தொடர்பான ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு உரிய அழைப்புகளை விடுக்கப்பட்டிருக்கின்றது. மாணவர் ஒன்றியம் இந்த பிப்ரவரி 4ஆம் தேதியை கரி நாளாக அறிவித்ததோடு வடக்கு கிழக்கில் ஒரு பாரிய எதிர்ப்பு பேரணியை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு பல்வேறு சிவில் அமைப்புகளைச் சேர்ந்தவர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். இந்த எதிர்ப்பை மட்டக்களப்பு மாவட்டத்திலும் கிளிநொச்சியிலும் நடத்துவது என்று அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவன். தமிழ் இன படுகொலைக்கான நீதி இன்றும் கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் எங்களுடைய உறவுகள், எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய சொந்தங்கள் எங்கே அவர்கள் சென்றார்கள் என்று இன்று அனைத்து தமிழ் மக்களும் வீதிகளில் இறங்கி என்ற நிலத்தை தா என்று போராடுகின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். வடக்கையும் கிழக்கையும் பிரிக்கின்ற ஒரு பெரிய ஒரு செயற்திட்டம் தான் இந்த கிவில் ஓயா திட்டமாகும். இதை ஒட்டி சமூக ஆய்வாளர், அரசியலாளர் மதிப்புக்குரிய நிலானந்தன் அவர்களை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள்.
குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய கோமகன் அவர்களை சந்தித்து இருக்கிறார்கள். அதே போல அக்கா இளங்கோதை அவர்களையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இந்த பாரிய எதிர்ப்பு என்பது தமிழர்களுடைய உரிமை மீட்பை முன்வைத்து நடத்தப்படுகிறது. அதாவது இலங்கையினுடைய இன்றைய ஜனாதிபதியாக இருக்கிற அனுரகுமார திசாநாயக்க ஒரு மிகப்பெரிய நாடகத்தை தமிழர் பகுதியில் நடத்தி கொண்டிருக்கிறார். அதாவது தமிழர் பகுதியில் நடந்து வருவது, தமிழ் மக்களை பார்த்து கையசைப்பது, அவர்களோடு பேச முயற்சிப்பது, பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் வைப்பது, இப்படியான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். தமிழ் மக்களை பார்த்து உணர்ச்சி பூர்வமாக பேசுவது, இதையெல்லாம் அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இந்த தமிழ் நிலப்பரப்பில் தலைமைக்கான ஒரு பாரிய வெற்றிடம் இருப்பதினால் அந்த வெற்றிடத்தை அனுரகுமார திசாநாயக்க நிரப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒருபுறம் தமிழர்களை ஏமாற்றி இப்படியான நாடகங்களை நடத்தி கொண்டு, இன்னொரு புறம் தமிழர்களுடைய ஆலயங்களை எல்லாம் அழித்து புத்த விகாரைகளை நட்டு கொண்டிருக்கிறார். இன்னொரு புறம் தமிழர் நிலப்பரப்பை கையகப்படுத்தி சிங்கள குடியேற்றங்களை தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் அனுரகுமார திசாநாயக்க ஒரு அரசியல் கைதியை கூட விடுதலை செய்யவில்லை. காணாமல் ஆக்கப்பட்டோரினுடைய உறவினர்களின் சங்கம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது குறித்து இதுவரை ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை. தமிழர் நிலப்பரப்பை ஆக்கிரமிப்பது, தமிழர் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய இராணுவத்தை அப்படியே நிலைநிறுத்துவது, தமிழர்களுக்கு எந்த உரிமையையும் கொடுப்பதில்லை. ஆனால் தமிழர் நிலப்பரப்பை சிங்களமயமாக்குவதற்கான முயற்சியில் தீவிரமாக அனுரகுமார திசாநாயக்க ஈடுபட்டு இருக்கிறார். இதை எதிர்க்க வேண்டும். தமிழர்களுடைய எதிர்ப்பை சர்வதேச சமூகத்துக்கு வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் யாழ் பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் துணிச்சலோடு இந்த காரியத்தை செய்வதற்கு களம் இறங்கி இருக்கிறது. இதற்கு உலகம் முழுவதும் வாழுகிற ஈழத்தமிழ் உறவுகள் மட்டுமல்ல, தாயகத்தில் வாழுகிற ஈழத்தமிழர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், சிவில் அமைப்பை சேர்ந்தவர்கள், பொது இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள், அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் இந்த பிப்ரவரி 4 கரி நாள் என்று அறிவித்து நடக்க இருக்கிற பெரிய அந்த கூட்டத்தில், அந்த பேரணியில் நீங்கள் எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும். இலங்கை அரசாங்கத்துக்கு தமிழர்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும். எந்த உரிமையும் கொடுக்காம என்ன சுதந்திரம் இருக்கு தமிழர்களுக்கு என்கிற கேள்வியை உறக்க கேட்க வேண்டும். சர்வதேச சமூகத்தின் கவனத்திற்கு இந்த மக்கள் திரள் போராட்டம் கொண்டு செல்ல வேண்டும். வடக்கு கிழக்கு ரெண்டிலையுமே தமிழராக பிறந்த ஒவ்வொருத்தரும் வீதிக்கு வந்து நின்று இந்த ஜனநாயக போராட்டத்தை, பெருந்திரள் போராட்டத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும். இன்றைக்கு மாணவர் ஒன்றியம் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது ஈழத்தமிழர்களினுடைய வாழ்க்கையில் இது ஒரு அடுத்த கட்டமாக நகர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இளைய தம்பிகள், படிக்கிற மாணவர்கள் சிந்தித்து இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். இந்த முடிவுக்கு தாயகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும். மாணவர்கள், இளைஞர்கள், படித்த பிள்ளைகள் சிந்தித்து இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். இந்த முடிவுக்கு தாயகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் சொந்தங்களும் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் கருத்து முரண்பாடுகளை எல்லாம் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு இந்த பெருந்திரள் போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.